அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நீ அப்படியே வாசிக்கும் போது ஒரு பிரசங்கம் முடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி வாசித்தான் வாசிக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் புத்தகம் படிக்கலாமா? ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எழுதப்பட்ட நல்ல நோக்கத்தை நாங்கள் பெற்றிட கிருபை தாரும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தை ஜீவனுள்ளதாய் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆத்தும ஆண்டவரே பலனா இருக்கட்டும். அந்த வசனங்கள் பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களோடு பேசட்டும். பகல் வேளையில் எல்லாரும் விரும்புகிற எங்களோடு கூட நம்முடைய வார்த்தைகள் ஜீவனாய் இடைப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, கிருபைகள் வெளிப்படுவதாக. தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு உயிர்நீழ்ச்சியை உண்டாக்குவதாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வழங்கினாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வழங்கினாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். நல்ல வீரமிலே ஆபத்திலே துணையே பாதைக்கு நல்ல வீரமிலே என்னை மறவா ஏசுநாதா உன்னை தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உன்னை தயவா ஆமாண்டவரே, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு வரைந்து கொடுத்தவரே, எங்களுடைய காலங்களிலே அது துணையா இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரத்திலும் பெலனா இருக்க, எங்களுக்கு ஆலோசனைகளா இருக்க, வழிகாட்டியா இருக்க, நல்ல வெளிச்சமா தீபமா இருக்க, உங்களுடைய வார்த்தைகளை ஆவியானவர்களுக்கு வெளிச்சமிட்டு காட்ட ஜெபிக்கிறோம். புரிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் எங்கே எதிலே எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ, திட்டம் பண்ணியிருக்கிறீரோ அதை எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது பெரிய வெளிச்சமா இருக்கட்டும். சந்தேகங்கள் தீர்க்க ஆவியானவர் ஸ்தோத்திரம் பலனடைய, மகிழ்ச்சி அடைய, தைரியம் கொள்ள கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவதாக ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. அடிமை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் போன வாரம் வாக்கு தத்தத்தை குறித்து சில காரியங்களை நம்ம தியானித்தோம். வாக்கு தத்தத்தை பற்றி சில நமக்கு ஒரு கிளாரிட்டி, நமக்கு ஒரு சரியான வெளிச்சம் நமக்கு தேவை. வாக்கு தத்தம்னா என்னன்றத நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. போன வாரம் என்ன தலைப்புல பார்த்தோம்? வாக்கு தத்தங்கள் என்றால் என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு வாக்கு தத்தங்களை பண்ணினவரை எவ்விதமாக ஒரு பரிசுத்தவான் பார்க்க வேண்டும்? வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் வாக்கு தத்தம் அளித்த தேவனை எவ்விதமாக தன் வாழ்க்கையில கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் ரோமரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை, தேவன் தான் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் சொல்லுங்க? யோசித்து பார்த்தா, வல்லவர் என்று எண்ணி வல்லவனானான். தேவன் வல்லவர் என்று எண்ணினான், அவனும் வல்லவனானான். ஆமென். அந்த வசனத்தில் அப்படிதான் இருக்குது. நம்ம மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்க புரிந்து கொள்ள பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வல்லவர், தேவனை நம்புகிறவர்களும் வல்லவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதனால ஒரு தலைப்பு, வல்லவர் என்று எண்ணி வல்லவனானான். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும், அது அவனுக்கு 21ஆம் வசனம், 22லிருந்து 25 வசனம் வரைக்கும் நமக்கு. வாசிங்க, 22லிருந்து வாசிங்க. நீங்க எல்லாருமே கவனிக்கணும், சரிங்களா? சரி, நல்லா கவனிக்கிறீங்க உன்னிப்பா. சரி, ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இப்போ முதல் செய்தி ஆபிரகாமை பற்றியது, இரண்டாவது செய்தி நம்மை பற்றியது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் நம்முடைய தகப்பன். விசுவாசத்திலே விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு விசுவாசிகளான பரலோக ராஜ்யத்தை நம்பி வேத வசனத்தையே வழிகாட்டியாக ஆவியானவரை துணையாய் கொண்டு ஆராதித்து தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறார். அந்த ஆபிரகாமை போலவே நாமும் அவருக்கு பின்பதாக அவருடைய சந்ததியில இணைக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இப்ப படிக்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு வல்லவராக இருந்தார், அவர் நமக்கும் வல்லவர் என்பதை 22, 23, 24 வசனங்களில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நல்ல கவனிங்க. நாம் நம்புகிற, நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றி அறிகிற அறிவினால அவருடைய பலனை, அவருடைய பலனையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். ரெண்டையும் பெறணும். அவருடைய பலத்தையும் பெறணும், அவருடைய பலனையும் பெறணும். ஸ்தோத்திரம். எப்படி? அவரை அறிகிற அறிவினால. என்னோடு கூட பேசுகிறவர் யார்? எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் யார்? என்னை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் சொன்ன காரியங்கள்ல அவர் எப்படிப்பட்டவரா இருந்து எனக்கு பதில் செய்வார், எனக்கு உதவி செய்வார் என்கிறதை குறித்ததான ஒரு தெளிவு, அவர் யார் என்பதை அறிகிற அறிவு, அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கின்ற போது நமக்கும் இந்த பலனும் அந்த பலனும் வந்துவிடும். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் யார், அவரிடம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த போது 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து, நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா, ஜனத்தை குறித்து சிருஷ்டிப்பிலே வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்திலும் சரி, அதுக்கு பிறகு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய், நீங்க வேத வசனத்தை ஒன்று கூட பார்க்க வேண்டாம், எகிப்திலே போய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் போதும் சரி, எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த போதும் சரி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பூமியில வந்து அமர்ந்த போதும் சரி, இதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சபையோடு அந்த வாக்குத்தத்தம் நின்று விடல, இந்த ஊழியத்தோட அந்த ஊழியத்தோட அந்த வாக்குத்தத்தம் நின்று விடல, அந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டு சபைக்கு எவ்விதமாக கொடுத்தாரு? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு கைக்கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டு சபை என்ன செய்தது? அப்படியே பெருகினது. எப்படி பெருகினது? பழைய ஏற்பாட்டில் எப்படி பெருகினார்களோ, பழைய ஏற்பாட்டில் எப்படி பிசிக்கலா பெருகினார்களோ ஜனக்கூட்டம், அது போலவே புதிய ஏற்பாட்டில் அவங்க ஆவிக்குரிய ரீதியில ஒரு மாபெரும் பெருக்கத்தை அடைந்தார்கள். 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் அங்க பழுகுவதும் பெருகுவதும் எப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு வாக்கு தத்தங்களில உண்மையுள்ளவர் அவர், ஆனா பழுகி பெறுவது பெருகுவது என்பது என்னன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும். பழுகி பெருகுவது என்ன?
பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பழகி பெறுவதுன்னா பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் தான் இருக்குது. சரிங்களா? திருமணம் செய்யுங்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்க பெருக்கம் உண்டாகும். மிருக ஜீவன்களை குறித்து சொன்னார் ஆண்டவர். மிருக ஜீவன்களும் பழகி பெருகும் சொன்னார். சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் அப்படி என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் எப்படி அதை பழகி பெருகும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோத்ரம் இஸ்ராஜா இந்த வேலையிலிருந்து காப்பாற்றி ரட்சிக்கணும். சோத்திரம் ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42வது வசனத்திலிருந்து வேகமாக சில வசனங்களை வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். பிசிக்கலா கணவன் மனைவிக்கு பிள்ளை பிறந்தா ஒரு வருஷத்துக்கு 1 2, சிலது ட்வின்ஸா பிறக்கும், சில நேரத்துல வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல ஒண்ணுதான். ஆனால் இங்க ஆவிக்குரிய பிள்ளைகளோ அனுதினம் பிறப்பிக்கப்பட்டார்கள். அதை விட இது பெருக்கு அதிகம். வேதம் சொல்கிறது 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். 5:14 வாசிக்கும்போது 5:14 அப்போஸ்தலர் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். எண்ணிக்கை நம்பர்லெஸ், எண்ணிக்கையே கிடையாது. பெருகினார்கள். எப்படி பெருகினார்கள்? பழகி பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பழகி பெருகுவதற்கான பார்முலா தான் சொல்லப்படுது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 42 இருந்து 40 அந்த கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்பா தான் பார்முலா. என்ன பார்முலா? ஒருமித்து இருந்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க, தேவாலயத்துல அனுதினமும் கூடினாங்க, வீடுகள்ல அப்பம் விட்டாங்க, கபடம் இல்லாத இதயத்தோடு இருந்தாங்க, ஒருமித்து வாசம் பண்ணினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்கள் பக்கத்துல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொன்னா வாய் ஆண்டு திறந்தாங்க. ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் சத்தமே வரல, வீக்கா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் சத்தமா. சொல்றது குறைந்தது நம்ம ஊரே கேட்கிற அளவுக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு கம்பீரமா சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாராவது அப்படி இப்படி கண்ண முன்னா காது கிட்ட போய் காது செவ்வலாண்டு செய்யணும். ஸ்தோத்திரம். அடுத்த முறை அவன் தூங்கவே கூடாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன பார்வைன்னா பழைய பெருகுவதில்லை. பழைய ஏற்பாட்டுல பிள்ளைகளை பெற்று பெறுவீர்கள். புதிய ஏற்பாட்டுல என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல பழைய பெறுவதற்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் ஒருமித்து இருந்தார்கள், நல்ல போஜனம் பண்ணினார்கள், தேவ சமூகத்துல கிடந்தார்கள். அல்லேலூயா. எங்க கிடந்தார்கள்? ஆமா, வாரம் முழுவதும் கிடந்தார்கள், அதிகமான நேரம் கிடந்தார்கள், தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணினார்கள், ஒருமித்து பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவர் குறித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடு இருந்தார்கள். எதை குறித்தும் சிந்தை யோசிக்கவே இல்லை. இயேசு வரப்போறார், போக போகிறோம், இதோ எழுந்தருளி போனார், மறுபடியும் வரப்போகிறார், சீக்கிரமா நம்ம எல்லாரும் போக போறோம், நிலத்தை காடு தோட்டம் வயல் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு விட்டுட்டு கொண்டு வாங்க, சாப்பிடுவோம், ஊழியம் செய்வோம், போவோம்னு சொல்லி தீவிரமா இருந்தாங்க. அப்படித்தான் கொண்டு வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த விசுவாசம் பேதமையா இருந்தா கூட ஆத்துமாக்களை ஏராளம் கொண்டு வந்தது. அல்ல நீங்க சொல்லுங்க. ஆமா, அந்த விசுவாசம் ஒருவேளை அப்போது நடக்கும் என்று நினைத்து காலதாமதம் ஆனால் கூட ஆணுடைய பிள்ளைகளை வசனத்தை நாம கேட்கும் போது பார்க்கும்போது அவ்வப்போது அப்ப நடக்காவிட்டால் கூட அந்த எழுப்புதல் சொல்லி முடியாத எழுப்புதலா இருந்தது. ஆமென். இப்போ பழகி பெருகுதல். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கவனிங்க. பைபிள் படிச்சீங்கன்னா நான் சொல்றதும் புரியாது, நீங்க சொல்றது, அதாவது நீங்க படிக்கிறதும் உங்களுக்கு விளங்காது. புரியுதா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டால் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது நீங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொல்லுவீங்க, அப்படிதானே?
யாரோ ஒரு நம்பி இந்த காரியத்தை அங்க நம்பி இருந்தா கூட கிடைச்சிருக்கு, இங்கே நம்பி வந்து கிடைக்கல, அப்படிதான் அதனுடைய அர்த்தம். புரிந்து கொள்படியே சொல்லுவீங்க, அரசனை நம்பி. ஆனா அவருடைய உண்மையான தாற்பயமான கருத்து என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல பெண்கள் கொஞ்சம் திருமணமாகி காலதாமதம் ஆச்சுன்னா குழந்தைக்காக அப்படி இப்படியா பேசுவாங்க ஊர்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா அரச மரத்தை சுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்ப்பாங்க, பெரியவர்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, குடும்பத்துல கணவனா இருக்கிறார், அவரு கூட உட்காந்து பேசி பழகி அவரு கூட கொஞ்சம் என்ன சந்தோஷமா இருந்து அப்படித்தான் நீ வந்து அதை அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணும். ஆனால் நீ அரச மரத்தை சுற்றி சுற்றி அரசனைனா அரச மரத்தை சுற்றி சுற்றி வர புருஷனையோ கைவிட்ட, அதுதான் அவருடைய அர்த்தம், மீனிங். சரிங்களா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்னு என்ன அர்த்தம்? அதுதான் உண்மையான அர்த்தம். நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், கேள்விப்படாம இருக்கலாம். அரசன் என்பதும் புருஷன் என்பதும் அதுதான். அப்போ யாரோடு பழகணுமோ, யாரோடு நேரம் செலவு பண்ணணுமோ, யாரை சுற்றி வரணுமோ, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்துட்டு, எங்க சுற்றக்கூடாதோ அங்கே சுற்றிட்டு, எங்க நேரத்தை செலவிடக்கூடாதோ அங்க நேரத்தை செலவிட்டு காலங்களை போய்க்கு கொண்டா காரியம் நடக்காது. நம்ம புரியுதா? நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபையும் பெருக வேண்டும் என்றால், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் என்றால், இன்றைக்கு எந்த சபையெல்லாம் பெருகி கொண்டிருந்தோ அந்த பார்முலாவுக்கு உள்ள வந்த சபை மட்டும்தான் பெருகி கொண்டிருக்கு. எந்த சபை ஜெபிக்கிறதோ, எந்த சபையில் அந்நியோன்யம் இருக்குதோ, எந்த கூட்டமானவர்கள் ஒருமித்து சபையில வாசம் பண்ணி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறார்களோ அந்த சபை பெருகி கொண்டுதான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆந்திராவில் சதீஷ்குமார்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. எத்தனை லட்சம் விசுவாசிகள் இருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு? லைவ்ல 6 லட்சம் 3 லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க. அவங்க ரெகுலரா சபைக்கு வந்துட்டு போறவங்க 3 லட்சம் விசுவாசிகள். அப்போ அங்க 5000 10,000 3000 5000 10,000, இங்க லட்சம். இங்க எவ்வளவு? வேற ஒரு பெரிய மிரக்கல்லாம் கிடையாது. பெரிய மிரக்கல் அவங்க போய் கேட்டா சாதாரணமா நான் பாவத்தை கண்டித்து பிரசங்கம் பண்றேன் அவர் தான் சொல்றாரு. நீ கேட்டீங்களா? யூடியூப்ல பாத்தீங்களா தெரியாது, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கிறேன். சரிங்களா? அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசிகள் முதலாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சபையில வந்து வாசம் பண்ணுறாங்க, சபையில இருக்கிறாங்க. நமக்கு எத்தனை நாள் கொடுத்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சபைக்குள்ள வரது கிடையாது, வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யுங்கள்? தரித்திருங்கள். அது சொல்லப்படுது ஜெபத்துல தரித்திருந்தார்கள். எங்க தரித்திருந்தார்கள்? அப்போ ஏன் ஆத்துமாக்கள் வரல, ஆத்துமாக்கள் பெருக்கல, ஏதோ அப்படியே இருக்கிறோம், குன்றி போய் குறுகி போய் இருக்கிறோம்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுகிறபடி படுகாம இருந்தா அப்போ பெருக்கம் என்பதை பார்ப்பது கடினமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்நியோன்யத்துல, ஜெபத்துல, சபை கூடி வருதுல நீங்க அனுதினமும் சபையில காணப்படக்கூடியவர்களா நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் வாலிபர் கூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், பெண்கள்னா பெண்கள் கூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். எந்த நாள்ல எப்பப்பெல்லாம் நமக்கு ஊழியம் செய்யணுமோ அப்பெல்லாம் ஊழியத்துக்கு செல்லணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கின்ற போது கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாய் சபையில விளங்கும். கர்த்தர் நினைத்தது குறிப்பிட்ட அளவு சபையானது வளர்ந்து ஏறியே தரும். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். நாங்க ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது 22 23 வருஷங்களுக்கு முன்னால நாங்க நிறைய பேரெல்லாம் கூடியெல்லாம் ஜெபிக்கல. அந்த சபையில் உள்ள 2-3 பேர் நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்த போது பல இடங்கள்ல இருந்து சபைக்கு ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஊருக்குள்ள வர வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, நீங்க வெளியே இடத்துல போகிறதே இல்லாம இருக்கிறீங்க. எல்லாம் கவனிங்க. கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். என்ன சொல்றாரு அவர்? நம்ம என்ன சொல்றோம்? ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு 9 மணிக்கு ஆறாருன்னா 10 மணிக்கு வருவோம். அதுவும் வந்துட்டு என்ன செய்வோம்? நேரமா போயிடுவோம். பிறகு என்ன செய்வோம்? மறுபடியும் அடுத்த வாரம் தான் வருவோம். ஏன்னா எங்களுக்கு டியூட்டி நிறைய இருக்குல்ல. அப்ப ஊழியம் என்னவாகும்? சபை என்னவாகும்? பெருக்கம் என்னவாகும்? யோசிக்க வேண்டுமே. அதையும் செய்யணும், இதையும் விடக்கூடாது, இதையும் செய்யணும், அதையும் விடக்கூடாது. அவன் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் இங்க பார்க்கிறோம், அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவன் சொன்னதை செய்வார் என்பதை எண்ணி அவன் செயல்பட்டான். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். என்ன சொன்னாரு? யுத்தத்துக்கு போயிட்டு வருகிறான் ஆபிரகாம். திரும்பி வருகிற போது அவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்னு சொல்லி இவருடைய கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறார். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல வரும்போது வாசிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஆண்டவரே, அதெல்லாம் சரிதான், இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன? சரி,
அந்த கீழே அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் பின்னும் தேவரே எனக்கு புத்திர என்ன செய்யல? ஆமென். புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே என்றான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி வாக்குத்தத்தமாய் சொல்லி மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் யாவான் என்று சொல்லி அவர் அப்பொழுது அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். எவ்விதமா இருக்குமா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணிப்பாரு, நீ என்ன முடியுமானால் எண்ணிப்பாரு, அவ்வளவு இருக்கும். அடுத்து என்ன சொல்றாரு? இல்ல, அந்த வசனத்துல வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், அவ்வளவா இருக்கும், உன் சந்ததி இவ்விடமா இருக்கும் என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எண்ணி முடியாத ஜனங்களை உனக்கு தருவேன் வாக்குத்தத்தமாய் சொல்றாரு. அப்போ அந்த தேவன் சொன்ன வார்த்தைகளை அடுத்த வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணப்படினார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யும்? இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி கிடையாது, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ விசுவாசத்திலே வல்லவனானான். அங்கே பார்க்கிறோம் அந்த வசனத்துல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். தேவன் வாக்கு பண்ணினா அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவதற்கு, அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நிறைவேற்றி காட்டுவார் என்பதுல இவனுக்கு விசுவாசம் வைத்து இவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. நம்ம நிறைய வருடங்களா கேட்கிறோம், நிறைய வசனங்களை கேட்கிறோம், திரும்ப திரும்ப அதே வசனங்கள் படிக்கப்படுது, பிரசங்கிக்கப்படுது, வலியுறுத்தப்படுது, ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆனால் விசுவாசத்தினுடைய அளவு நம்ம இடத்துல அந்த அளவு கூடுகிறது என்பதுதான் ஒரு கேள்வி. நீங்க ஆராதனைக்கு வரும்போது இருந்த விசுவாசம் ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது அதே அளவு இருக்கும் என்றால் நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாயிருக்கு என்னாலும் சொல்ல தெரியாது. ஸ்தோத்திரம். இப்போ வார்த்தையை கேட்ட பிறகு அவன் விசுவாசித்தான், விசுவாசத்துல வல்லவனானான். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அவன் ஆண்டுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்ததுனால அவனை நீதிமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துல நாம் எவ்விதமான விசுவாசம் வைக்கிறோம்? பாருங்க, பெருக்க வேண்டுமானால் பிள்ளைகளை பெறணும், பிள்ளைகள் பெற வேண்டுமானால் பெலன் வேண்டும், பெலன் வேண்டுமானால் வல்லமை அவனுக்கு தேவையாய் இருந்தது. அந்த வல்லமையை அவன் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டான். ஆமென். இப்போ ஆபிரகாம் வல்லவனானான். வல்லமை தேவை, பெலனும் தேவை. ஆபிரகாம் வந்து விசுவாசத்துல வல்லவன் ஆயிட்டான். சாராள் என்னானால்? சாராள் என்னவானால்? எபிரேயர் 11:11 அவங்கள பற்றி சொல்லப்படுது. எபிரேயர் 11:11 ஆபிரகாம் வல்லவனானான். இவங்க என்ன செய்தாங்க? வல்லமை வரும்போது என்ன நடக்கும்? பெலன் வரும். என்ன வந்தது? விசுவாசத்தினாலே சாராளும் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். இவளுக்குள்ள விசுவாசத்தினாலே இவள் பலன் அடைந்து கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து அவள் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அவன் விசுவாசம், இவள் விசுவாசம், அவன் வல்லவனா மாறினா இவள் பிள்ளை பெறுவதற்கு பலனடையக்கூடிய விசுவாசம் உள்ளவளாய் மாறி பலனடைகிறவளாய் மாறினாள். ஆமென். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. இந்த 3 காரியத்தை நீங்க வந்து அது சரியா உங்களால வந்து மனதில் வைத்துக் கொள்ள முடியுமா பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இன்றைக்கு விசுவாசிகள் சபை நன்றாய் அறிந்திருக்கணும். என்ன அறியணும்? இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை சபையானதும் விசுவாச ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளும் நன்றாய் யார் என்பதை இயேசுவை அறியணும். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமையை விசுவாசிகள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வல்லமையை என்ன செய்ய வேண்டும்? வல்லமையை நன்றாய் அறியணும், அந்த வல்லமையை சரியா விசுவாசிக்கணும்.
மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுங்க அப்படியே திரும்ப சொல்லுங்க. சபையானாலும் சரி, தனிப்பட்ட விசுவாசிகளானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை முதலாவது சபை என்னன்னு அறியணும். இயேசு யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை என்ன என்பதை முதலாவது சபையானது அதில் மனதிலிருந்து எடுத்துடக்கூடாது. அதை அறிந்து அதை எப்போதும் மனதில் வைத்து தேவனை சேவிக்கிறதா இருக்கணும். இயேசுடைய வல்லமை என்ன, அதை முதலாவது அறியணும். இரண்டாவது, அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வல்லமையை நாம் பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். சத்தமாய் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஏன் சொன்னா, ஆண்டவர் இயேசு இடத்துல ஒரு மனுஷன் அழைத்து கொண்டு வரப்படுறான். 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். நான் அந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 வசனம் சொல்லிட்டு முடிக்க போறேன். அவ்வளவுதான் நீங்க பேசுவாங்க.